லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். Luke chapter 12 verse 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய மந்தையை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்கள் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த வசனம் யாருக்கு நேராய் சொல்லப்பட்டது என்று பார்க்கும்போது லூக்கா 12:1வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கினார். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் ஆண்டவர் காணப்பட்ட இடத்தில் வந்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது கூட அங்கே இதே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். திரளான ஜனங்களை கர்த்தர் கண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆனால் அவருடைய சீஷர்களை பார்த்து அவர் ஒரு பெரிய மலை பிரசங்கத்தை அநேக சத்தியங்களை உபதேசங்களை அங்கே கற்றுக் கொடுத்தார் என்று அங்கேயும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாட்களில் அநேகர் அவரோடு கூட காணப்பட்டார்கள். எதற்காக? அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்காக. வயிறார உண்டதினால் அநேகர் காணப்பட்டார்கள். குறைவுகளை கண்டுபிடிக்கும்படியாய், குற்றம் சாட்டும்படியாய் இயேசுவோடு கூட அவர் கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் அநேகர் கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகளை கேட்க, உபதேசங்களை கேட்க, அதற்காய் செவி கொடுக்க, கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரோடு கூட எப்போதும் காணப்பட்டது. ஒரு காரியத்தை யோவான் 6வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், என் மாம்சம் உங்களுக்கு போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தம் உங்களுக்கு மெய்யான பானமாய் காணப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி வானத்திலிருந்து வந்த மன்னா நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னை குறித்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரம் அப்பமாய் பிற்கப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட போகிற அந்த வார்த்தைகளை, தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிற காரியங்களை எல்லாம் குறித்து அவர் அங்கே பேசின உடனே வேதம் சொல்லுகிறது, அநேகர் அவருடைய உபதேசத்தை கடினமான உபதேசம் என்றார்கள். அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேளையில் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்ட வேளையில் எப்போதும் முதலில் பேசுகிற பேதுரு சொன்னான், ஆண்டவரே, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரம் தானே காணப்படுகிறது. ஆக கர்த்தருடைய மெய்யான சீஷர்கள் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிற பாத்திரங்களாய் காணப்படுகிறார்கள். சீஷர்கள் எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப பிரயாசப்பட்டவர்களாய் அவரோடு கூட காணப்பட்டதனால்தான் திரளான கூட்ட ஜனங்கள் மத்தியிலும் ஒரு சிறு கூட்டத்தை பிரித்தெடுத்து ஆண்டவர் தன்னுடைய உபதேசங்களை, வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, போதிக்கிற தேவனாய் காணப்பட்டான். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாக நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்க, எந்த சூழ்நிலைகளிலும் பயப்படாதிருங்க. அநேக வேளைகளிலே பல விதங்களில் பயங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. காரணத்தோடு பயங்கள் வருகிறது உண்டு, காரணம் இல்லாமலும் பயப்படுகிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சம்பவித்து விடும், என்னுடைய மனைவிக்கு என்ன சம்பவித்து விடும், என்னுடைய புருஷனுக்கு ஏதாகிலும் சம்பவித்து விடுமோ, என்னுடைய குடும்பத்தின் அங்கங்களுக்கு ஏதாகிலும் ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் சொல்லி, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக விதமான பயங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆகிலும் ஆண்டவர் சொல்லுகிறார்,
சிறுமந்தையாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறான், ஒருபோதும் பயப்படாதிருங்கள். வேதத்திலே the law of first occurrence என்பதாய் ஒரு சட்டம் காணப்படுகிறது. அது என்னவென்றால், எங்கு முதலாய் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலே அதனுடைய அர்த்தம் விளக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, இவைகள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே. Fear not, Abraham. ஆபிரகாமே நீ பயப்படாதே. அதுதான் முதலாக பயப்படாதே என்ற வார்த்தை வருகிற இடமாய் காணப்படுகிறது. இவைகள் நடந்த பின்பு என்பதாக அந்த வசனம் துவங்குகிறது. எவைகள் நடந்த பின்பு? நீங்கள் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே, லோத்தும் ஆபிரகாமும் ஏற்கனவே பிரிந்து விட்டார்கள். லோத்து சோதோமுக்கு நேராய் கூடாரத்தை போட்டான். அவன் சோதோமில் காணப்பட்ட வேளையிலே பல ராஜாக்கள் சோதோமின் மேல் யுத்தம் செய்யும்படியாய் கடந்து வந்து லோத்து அவருடைய குடும்பத்தை எல்லாம் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமோடு காணப்பட வேண்டியவன் சோதோமின் மேல் கண்களை வைத்ததினாலே அவன் பிரிந்து சென்று விட்டான். இந்த வேளையில் ஆபிரகாம் வயோதிபன், தன்னுடைய சகோதரன் மகன் சிறைபிடிக்கப்பட்டு போனான் என்பதை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய சகோதரன் மகனுடைய குடும்பம் சிறைபிடிக்கப்பட்டு போனது, வேலைக்காரர்கள் மந்தைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போனது என்று அவன் கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்தவர்களாகிய பிறந்தவர்களாகிய 318 பேரை ஆயத்தம் செய்து கொண்டு அவன் யுத்தத்திற்கு நேராய் கடந்து சென்றான். வயோதிப நாட்களிலும் எப்படியாயினும் தன்னுடைய சகோதரனுடைய மகனை விடுவிக்க வேண்டுமே, சிறையிருப்பிலிருந்து அவனை விடுவிக்க வேண்டுமே என்று சொல்லி யுத்தத்திற்கு நேராய் அவன் கடந்து சென்றான். அவன் கடந்து சென்று லோத்து அவனுடைய குடும்பம் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். திடீரென்று ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. இந்த யுத்தத்திற்கு நேராய் கடந்து சென்றேன், எனக்கு ஏதாயிலும் சம்பவித்திருக்குமே என்றான். உடைய மனைவி சாரா என்ன ஆவாள்? அவனுக்குள்ளாய் ஒரு பயம், ஐயோ ஒருவேளை எனக்கு ஏதாயிலும் சம்பவித்தது என்றான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, மனைவியாகிய சாராவுடைய நிலைமை என்னவாய் காணப்படும் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளாய் கடந்து வந்த வேளையில் ஆபிரகாமை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்து சொன்னான், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகன், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறான். நீ பயப்படாதே, நானே உனக்கு கேடகன், நான் உன்னை பாதுகாக்கிறவன், நான் உன்னோடு இருக்கிறவன், கண்மணி போல உன்னை பாதுகாக்கிறவன், மாத்திரமல்ல உனக்கு பலனை கொடுக்கிறவன் என்பதாக ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் சொன்னான், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொன்ன வேளையில் கர்த்தர் அவனை அழைத்துக் கொண்டு வந்து நிறுத்தி, வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், உன்னால் எண்ண கூடுமே என்றால் எண்ணு, இவ்விதமாய் என்னுடைய சன்னதி பலத்திருக்கும் என்பதாக ஆபிரகாமை கர்த்தர் திடப்படுத்தி உற்சாகப்படுத்தின இடத்தில் தான் பயப்படாதே என்ற வார்த்தையை முதலாய் பயன்படுத்தினான். அருமையான சபையே, எந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறான், பயப்படாதீங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது நீங்கள் பயந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். அருமையான அதிகாரத்திலே லூக்கா 12வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும் போது கூட இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அர்த்தம் என்ன? அவர் அறியாதபடி உடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு காரியமும் சம்பவிப்பதில்லை. சிறிய தலை மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிற கர்த்தர் அநேக வேளைகளிலே வாலிபர்களாய் காணப்படும் போது தலைமயிரெல்லாம் விழுகிற வேளையில் நமக்குள்ளாய் ஒரு துக்கம் வரும். என்ன ஆக போகிறது என்ற ஒரு துக்கம் வரும். கொஞ்ச நாட்கள் கழிந்த பின்பு அது போனா போகுது, அது ஒரு இன்சிக்னிபிகன்ட் ஒன், அதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை, அப்படியாய் காணப்படுகிறது. ஆனா இப்ப கூட கொஞ்சம் வெளுத்தாலே பெயிண்ட் அடிக்கிறவங்க எல்லாம் உண்டு. முடி வெளுத்து விடக் கூடாது என்று கரிசனையாய் காணப்படுகிறவர்கள் கூட அநேகம் காணப்படுகிறார்கள். ஆனா நாம் அவ்வளவு கவலைப்படுவதில்லை. ஒருவேளை ஒரு முடி போனா பரவாயில்லை, ஆனா கை போனா எப்படி இருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனா ஒரு 10-20 முடிட
டெய்லி போனாலும் நமக்கு கவலை இல்லை. ஆண்டவரை பாருங்கள், தலை மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிற தேவன். அவருடைய அறிவு இல்லாதபடி ஒரு முடி கூட கீழே விழாது என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய கர்த்தர், எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட குறித்து கரிசனை உள்ள தெய்வத்தை நாம் ஆண்டவராய் கொண்டிருப்பதனாலே அருமையான சபையே, உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை காரியங்களை குறித்தும் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போய் விடாதிருங்கள். இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானது அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் சின்ன உபத்திரவங்கள், சின்ன பிரச்சனைகள் வந்தவுடனே சோர்ந்து போகாதிருங்கள். தலை மயிரையே எண்ணி வைத்திருக்கிற தேவன் அந்த காரியங்களை குறித்து கரிசனை இல்லாதவராய் இருப்பாரா? அந்த காரியங்கள் நடக்கிற வேளையில் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பாரா? உதவி செய்யாத தேவனாய் இருப்பாரா என்று யோசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் கடைசி நாட்களிலே ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் தான் தடுமாறுகிறதாய் காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் கேட்கிறது. நாம் கர்த்தரை முழுமையாய் நம்புவதில்லை, அவரே நம்முடைய நம்பிக்கையாய் நாம் கொள்ளுவதில்லை. விசுவாசம் தான் தடுமாறுகிறதே ஒழியே கர்த்தர் இன்றும் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவீர்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பேரில் உறுதியான விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். பேதுரு ஒரு நாள் கடலின் மேல் நடந்து வருகிற கர்த்தரை கண்டு இவனுக்கு நடக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது, நம்பிக்கை விசுவாசம் வந்தது. ஆண்டவர் சொன்னா, நீ நடந்து வா என்பதாய் சொன்னார். கடலின் மேல் ஆண்டவரை தவிர்த்து நடந்த ஒரே மனுஷன் பேதுரு மாத்திரம். இயேசுவையே பார்த்து கொண்டு நடந்த வேளையில் அவன் கடலின் மேல் நடந்து, ஆனால் திடீரென்று அவ்வப்போது கேட்கிறது போல காற்றை, அலையை, சுற்றி காணப்படுகிற இருட்டை, டார்க்னஸ் அவன் பார்த்த வேளையிலே பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 14வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்க, பயந்த உடனே நடந்தது என்ன? அவன் கடலிலே அமிழத் துவங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலைகளை பார்க்கும் போது, காற்றை பார்க்கும் போது, புயலை பார்க்கும் போது, அலைகளை பார்க்கும் போது, இருட்டை, அந்தகாரத்தை பார்க்கும் போது பயம் வருகிறது. அது நம்பிக்கை இழக்கும்படியாய் செய்கிறது. அதுவே நம்மை ஆழ்த்துகிறதாய் காணப்படுகிறது. ஆகியால் அருமையான சபையே, விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற இயேசுவின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டதாய் காணப்படும். அவர் நல்ல தேவன், அவர் என்றும் நன்மை செய்கிற கர்த்தர். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். தலைமையிலெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற தேவன் ஒரு உயிரோடு இருக்கிறவராய் இருப்பதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா 41வது அதிகாரம் 13, 14வது வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அங்கே ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்பீர்களா? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதிருங்கள். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை! ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வல கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, ஒரு பூச்சியை போல நாம் காணப்பட்டார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீங்கள் பயப்படாதிருங்கள், காரணம் நான் உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பது நான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒன்றை குறித்தும்
நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார், வலக்கரத்தை பிடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் பலகீனமானவர்கள், நாம் நம்முடைய கரங்களை கொண்டு ஆண்டவரை பிடித்தால் ஒருவேளை விட்டுவிடுகிறவர்களாய் நாம் காணப்படலாம். ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடிப்பார் என்றால் ஒருபோதும் அவர் விடுவதே இல்லை. அவருடைய கரத்திலிருந்து யாரும் நம்மை பறித்து விட முடியாது. அவர் பிடித்தால் அவ்வளவுதான். அவர் பிடித்து நம்மை நடத்துகிற தேவன், கடைசி மட்டும் நமக்கு துணையாய் கடந்து வருகிற தேவன். அவர்தான் மிகவும் சமீபத்தில் காணப்படுகிற துணை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போய் விடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர். இளைய பாட்டிலே ராஜாக்களின் நாட்களிலே எந்தெந்த ராஜாக்கள் ஆண்டவரை நேசித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார் என்று அநேக காரியங்களை வாசித்திருப்பீர்கள். எசேக்கியா என்ற ஒரு ராஜா காணப்பட்டான். மிகவும் கர்த்தருக்கு பயந்தவன். திடீரென்று அவன் மேல் அசீரிய ராஜாக்கள் வந்து விட்டார்கள். சனகரிப் அவனுடைய பிரதானி ரப்சாக்கே என்று சொல்லுகிறவன் எதிராய் வந்து விட்டான். இவர்கள் வந்து கடிதங்களை எழுதி, மிரட்டல் கடிதங்களை எழுதி எசேக்கியா ராஜாவுக்கு நேராய் அனுப்புவதுதான் அவர்களுடைய வழக்கு. எசேக்கியா இந்த கடிதங்களை பார்த்த உடனே அவன் மிகவும் பயந்தான். காரணம், அவனிடத்தில் காணப்பட்ட ராணுவம் சொற்பம். கொஞ்ச ஜனங்கள், அவர்கள் சிறு கூட்டமாய் தான் காணப்பட்டார்கள். ஆனால் எதிர்த்து வந்திருக்கிற சேனையோ மகா பெரிய சேனை. இந்த மிரட்டல் கடிதங்களை கொண்டு எசேக்கியா தேவாலயத்திற்கு நேராய் கடந்து சென்றான். ஆண்டவருடைய பாதத்தில் விரித்து வைத்து அவன் கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உடனடியாய் கர்த்தர் துணையாக இறங்கி வந்தான். இஸ்ரவேலுக்கு உதவி செய்யும்படி, எசேக்கியா ராஜாவுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இறங்கி வந்தான். தன்னுடைய தூதனை அசீரிய ராணுவத்தின் சேனைக்குள்ளாய் அனுப்பினான். நடந்தது என்ன தெரியுமா? ஒரே தூதன் 1,85,000 பேரை ஒரு நிமிஷத்தில் வெட்டி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே நிமிஷத்தில் அசீரிய பாளையம் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய துணையாய் இருப்பார் என்றால் அதுதான் பாக்கியமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருடைய பல கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசா என்ற ராஜாவை குறித்து 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது கூட அங்கே எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா என்பவன் 10 லட்சம் ராணுவத்தோடு கூட ஆசாவுக்கு விரோதமாய் வந்து விட்டான். ஆசாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொன்னான், ஆண்டவரே, பலமுள்ளவர்களுக்கும் பலவீனர்களுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே என்று சொன்ன உடனே கர்த்தர் துணையாக இறங்கி வந்து அங்கேயும் ஆசாவுக்கு விரோதமாய் வந்து எத்தியோப்பியர்களை முறியடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சபையே, கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிற தேவன். அவருடைய வலக்கரத்தை பிடித்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து யாராகிலும் உங்களை பறிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த பலத்த கரத்திற்குள் இருந்து நம்மை பிடுங்கி எடுப்பவன் யார்? ஒருவனாலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்மை பிடுங்க முடியாது. ஆகையால் தான் உற்சாகப்படுங்கள், ஆகையால் தான் சந்தோஷமாயிருங்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருபோது கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எலிசாவின் நாட்களிலும் கூட 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே ஒரு விசை அங்கேயும் கூட சிரியா தேசத்து ராணுவம் எல்லாம் எலிசாவை பிடிக்கும்படி ராணுவத்தை அனுப்புகிற காட்சி அங்கே பார்க்கிறோம். ஒரு நாள் எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே வந்து நின்றான். மலையை சுற்றிலும் ராணுவம் நிற்கிறதை கண்டு சொன்னான், ஐயோ எஜமானனே என்று சொல்லி அவன் கலங்கி போனான். வேளையில் எலிசா சொன்னான், பயப்படாதே, நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அநேகம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தான். ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்திருடும் ஐயா என்று சொன்ன உடனே கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். நடந்தது என்ன?
கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்ததுனாலே அங்கே அந்த மலை முழுவதும் அக்கினி மயமான ரதங்கள் குதிரைகளால் நிரம்பி அந்த மலை காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நம்மோடு இருக்கிற தேவதூதர்கள் பலத்த காரியங்களை செய்கிறவர்கள். ஆகியால் கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான சபையே, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை குறித்து ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படாதிருங்கள். பயப்பட வேண்டியது எல்லாம் ஒன்று, தேவனுக்கு மாத்திரம் வாழ்க்கையில் பயப்படும்படி கற்றுக்கொள்ளுங்கள். தேவ பயம் நம்முடைய இருதயங்களில் இருக்குமே என்றால் ஒருபோதும் மற்ற எந்த கிரியைகளை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதே சிறு மந்தையே என்று சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சபை என்பது கூட ஒரு சிறு மந்தையாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் நினைப்பதுண்டு, சபை உலகம் முழுவதும் காணப்படுகிறது, கோடிக்கணக்கான ஜனங்கள் காணப்படுகிறார்களே, ஏன் சிறு மந்தையோடு சபையை ஒப்பிட வேண்டும்? இன்னும் வேதத்திலே ஒரு வினியாடு, ஒரு திராட்சை தோட்டத்திற்கு நேராக சபை ஒப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சீயோன் மலைக்கு நேராக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு நகரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் சபை இப்படிப்பட்ட சிறிய சிறிய காரியங்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாய் எழும்பக்கூடும். சபை உலகளாவிய சபையாய் காணப்பட்டாலும் கற்புள்ள சபை, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிற சபை, உலகளாவிய சபைக்குள்ளாயும் ஒரு சின்ன கூட்டமாய் தான் காணப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஆண்டவர் தன்னுடைய மறை பிரசங்கத்திலே மத்தேயு 7வது அதிகாரத்திலே சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கம், கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்பதா எங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், சிறு மந்தையே என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து அழைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான சபையே, சிறு கூட்டத்தில் காணப்படுகிறீர்களா, இல்லையென்றால் பெரிய கூட்டத்திலே நாம் காணப்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இன்னும் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த சின்ன கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியிலே நான் பரலோகத்திற்கு போகிற வேளையில்தான் அது ஒரு திரளான கூட்டமாய் காணப்படும் என்று வெளிப்படுத்தல் 7:9 வாசிக்கிறோம். அங்கே சகல ஜாதிகளிலும் இருந்து, சகல பாஷைக்காரர்களிலும் இருந்து, சகல தேசங்களிலும் இருந்து அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து, வெண்ணங்கி வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோமே. அது ஒரு பெரிய கூட்டம் தான். இந்த சிறு கூட்டங்கள் எல்லாம் சிறுதுள்ளி பெருவெள்ளமாய் மாறுகிறது போல சிறிய கூட்டங்கள் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குகிறதே ஒழிய, பூமியிலே ஒருவேளை அநேக சபைகள் காணப்பட்டாலும் சத்தியத்தை ஆதாரமாய் வசனத்தின்படி வல்லமையின்படி கர்த்தருடைய வார்த்தையை துப்புரவோடு கேட்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து போய் விடவே கூடாது. ஆண்டவர் அழைக்கிறார், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகிய தேவன் பிரியமாய் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறிய கூட்டமாய் காணப்பட்டாலும் இயேசுவின் கீழ் நாம் காணப்படுகிற வேளையில் அதுவே ஒரு பாக்கியம். யோவான் 10வது அதிகாரத்திலே மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு முன்பாய் நடந்து போவான். He sets an example. ஒரு மாதிரியை அவன் வைத்து போவான் என்பதாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பன் தன் மந்தையின் நிலைமையை, பெயர்களை அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி கூப்பிடுகிறவனாய் காணப்படுவான். நல்ல மேய்ப்பன் மேய்ச்சல் உள்ள இடங்களில் மந்தையை நடத்துவான். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவான். வசனத்திலும் பரிசுத்தாவியின் வல்லமையிலும் நடத்துவான் என்பதாய் நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறு மந்தையால் காணப்பட்டாலும் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய, இயேசுவினுடைய மந்தையின் ஆடுகளாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் காணப்படும் போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகிய தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஃப்ரீ கிஃப்ட் என்பதாக வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகிய தேவன் பிரியமாய் காணப்படுகிறார் என்று வசனத்தின் மறுபகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரத்திலே நிக்கதேமு என்ற எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான்,
ஆண்டவரே நீர் போதகராய் காணப்படுகிறீர், பயங்கர காரியங்களை எல்லாம் செய்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை சற்று புகழ்ந்து பேச துவங்கின உடனே இயேசு சொன்னான், நிக்கதேமுவை பார்த்து சொன்னான், நிக்கதேமுவே, you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும், இல்லை என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மாட்டாய், அதில் பிரவேசிக்கவும் மாட்டாய் என்று ஆண்டவர் ஒரு கடினமான உபதேசத்தை அங்கே நிக்கதேமுவோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான சபையே, தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவராய் பிரியமானவராய் காணப்படுகிறார். சபையாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் மறுபடி பிறக்க ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஜலத்தினால் பிறந்தவர்களாய் காணப்பட்டால் ஆவியினால் பிறக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பழைய மனுஷனை, பாவ மனுஷனை, ஜென்ம சுபாவத்தின் மனுஷனை ஜலத்திலே அடக்கம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் பின்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையை நாம் அந்த முத்திரையை பெற்றவர்களாய் காணப்படுகிற வேளையில் தான் எப்போது வேண்டுமென்றாலும் கர்த்தருடைய வருகையில் எக்கால சத்தம் கேட்கும். இந்த ரெண்டு காரியங்களும் நமக்குள்ளாய் உறுதியாய் காணப்பட்டு இந்த ரெண்டு காரியங்களையும் ஏற்கனவே செய்திருந்தால், பெற்றுக் கொண்டிருந்தால், கர்த்தருடைய வருகையில் எக்கால சத்தம் தொனிக்கும் வேளையிலே ஒரு க்ஷண பொழுதில் மறுரூபமாகி மத்திய வானில் மகிமையின் தேவனை சந்திக்கும்படி சபையாக நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் கூட வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. நாம் சபையாக தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை, நீதிக்குரியவைகளை நாம் தேடுகிற வேளையில் பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக ராஜ்யத்தை கொடுக்கிற கர்த்தராய் காணப்படுவான். இயேசு சொன்னார் யோவான் 14வது அதிகாரத்திலே, நான் போவது நல்லது, நான் எதற்காய் போகிறேன் என்றால் இருதயம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த போகிறேன், பிதாவின் வீட்டை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆயத்தப்படுத்தின பின்பும் நான் திரும்ப கடந்து வந்து உங்களை என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையான சபையே, ஒரு சூழ்நிலைகளிலும் பயந்து போய் விடாதிருங்கள், கலக்கம் அடைந்து விடாதிருங்கள், எந்த திகிலுக்கும் அடிமையாகி விடாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் காணப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருபோதும் சத்துரு கொண்டு வருகிற பயத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமைகள் ஆகிவிடக் கூடாது. இன்றிலிருந்து பயத்திற்கு சிறிதளவும் இடம் கொடுக்காத சபையாய், சபை மக்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிறுமந்தையை பயப்படாதே, உங்களுக்காக தேவன் ராஜ்யத்தையே கொடுக்கும்படியாய் நினைத்திருக்கிற வேளையிலே பூமியிலே மற்ற காரியங்களை கொடுக்க மாட்டாரா? மற்ற தேவைகளை சந்திக்க மாட்டாரா? மற்ற ஆசீர்வாதங்களை சந்திக்க மாட்டாரா? நிச்சயமாகவே எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருவது உறுதியாய் காணப்படுகிறது.